அலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. இந்த நோஸ் பீஸ் போடுறது பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரு இதுலையும். அதில் போடணும் அப்படின்னு எனக்கு தகவல் படி குர்ஆன் வசனம்ல 33:59 வசனம். அதில் நபியே உம்முடைய மனைவியருக்கும் உங்கள் புதல்வியர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முந்தானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லி அதில் இருக்கு. அதில் புதல்வியர்கள் மனைவியர்கள் தவிர மூணாவது இறை நம்பிக்கையாளர்களின் பெண்கள்னு அதில் இருக்குல்ல. அப்படின்றப்ப எல்லா முஸ்லீம் பெண்களும் அதில் வர்றப்போ ஏன் நோஸ் பீஸ் போடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க கேள்வி என்னன்னு சொன்னா, முகத்திரை அணிவது, முகத்தை மறைக்கிறது இல்லையா, அதை குறித்து இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுகிறது? திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 33வது அத்தியாயம் சூரா அல் அஹ்ஸாப் என்று குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கிறது. அந்த 33ல 59வது ஆயத், அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், நபி அவர்களே, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள் மற்றும் மூமீனான இதர பெண்கள் அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் தலைமுக்காடுகளை தொங்க விடுமாறு நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்போ எல்லா பெண்களையும் சேர்த்து தானே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மூமீனான பெண்களுக்குள்ள வந்துருவாங்க. இந்த எல்லா பெண்களும் சொன்ன பாருங்க, அவங்களுக்குள்ள அடக்கம். அப்ப அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அல்லாஹ் நமக்கும் சொல்றான். அப்ப நாமளும் முகத்தை சஹாபிய பெண்கள் எப்படி முகமது நபியினுடைய மனைவிமார்கள் மூடி கட்டளை இடப்பட்டிருந்தார்களோ அது போல மூடணும் தானே. இது சம்பந்தமா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிறாங்க. நல்ல கேள்வி. முதல்ல உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி தவறாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். குர்ஆன்ல வசனம் கரெக்ட் தான், குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதுல பிழை கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கு தவறு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அதாவது நபியினுடைய மனைவிமார்கள், நபியினுடைய பெண் மக்கள், இதர பெண்கள், இந்த 3 கேட்டகரியில உள்ளவங்களுக்கும் நபியை நீங்க போய் கட்டளை போடுங்க. என்ன கட்டளை? யுத்னீன அலைஹின், தங்கள் மீது அவர்கள் தொங்க விட வேண்டும். சரியா? எதை தொங்க விடணும்? மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் உடலை மறைக்கக்கூடிய ஜில்பாபுகளை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஜலாபீப்னு அரபியில வருது இல்லமா, அதுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம். இப்ப ஜலாபீப் என்று சொன்னால் ஜில்பாப் என்கிற அரபு வார்த்தையினுடைய பன்மை. புரியுதா? ஜில்பாப்னா என்னது? இன்னைக்கு போடக்கூடிய புர்கா இருக்குல்ல, இந்த புர்கா. ஆக்சுவலா புர்கான்றது அரபி கிடையாது, அது நான் அரபிக் தான். அநேகமா உருதுவா இருக்கலாமோ என்று நம்ம நினைக்கிறோம். அந்த புர்கா என்பது அரபியில எப்படி சொல்லுவாங்கன்னா ஜில்பாப் என்று சொல்வார்கள். ஜில்பாப்னா எப்படி? இப்ப நீங்க போட்டுருக்கீங்க புர்கா, இதுதான். அதாவது கழுத்திலிருந்து கீழே வர ஒரு உடை, தலையை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு உடை, இதுதான் ஜில்பாப். முகத்தை மறைக்கிறது எது தெரியுமா? ஜில்பாப் கிடையாது, அதுக்கு பேரு ஹிஜாப். அல்லாஹ் இங்க என்ன சொல்லல? யுத்னீன அலைஹின்ன மின் ஹிஜாபிஹின்ன, அவங்களுடைய ஹிஜாபை தொங்க விடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். யோசிச்சு பாருங்க, முகத்திரை தொங்க விடுங்கன்னு சொன்னானா அல்லது அவர்களுடைய உடலையும் தலையையும் மறைக்கக்கூடிய வகையில தொங்க விடுங்கன்னு சொன்னான். ரெண்டாவது சொன்ன மாதிரி தான் சொன்னான், உடலையும் தலையையும் மறைக்கக்கூடிய வகையில. ஏன் தலையை மறைக்கணும், ஏன் உடலை தலையை மட்டும் மறைக்கணும்னு சொன்னா பின்னாடி விளக்குது. ஜாலிக, இப்படி அவர்கள் இருப்பதுதான், அதுதான் யுரஃப்ன, அவர்கள் யார் என்று தெரிவதற்கு மிகச் சிறந்தது. சொல்ல முடியுதா? முகத்தை மறைச்சிருந்தா யாருன்னு தெரியுமா? முகத்தை திறந்திருந்தா யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. பெத்த புள்ள யாருக்கு தெரியல, முகத்தை மறைச்சிட்டு பக்கத்துல நிக்குது, கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம். புரியுதா? அதே மாதிரி ஒரு ஆம்பளையே இருக்கிறாங்க, ஆணே இருக்கிறாங்க, முகத்தை மறைச்சிட்டு வர்றாங்க, யாருன்னா தெரியும்? ஏதோ ஒரு அம்மா போறாங்கன்னு நம்ம சும்மா விட்டுருவோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புர்காவும் போடணும். அது எப்படி போடணும்னு சொன்னா, உங்களை அடுத்தவங்க பார்த்தா கண்டுபிடிக்கணும். மறைச்சிட்டா கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, எதுக்கு புர்கா? அப்ப முகத்தை தெரியணும், மறைக்க பார்த்தா தெரியணும்னா, பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ணிடக்கூடாதுல்ல பெண்களுக்கு ஏதோ, அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலா யுதைன, நீங்க தொல்லைக்கு உட்படுத்தப்படக்கூடாது. முகமும் தெரியணும், அதே நேரத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும்னா இதுக்கு புர்கா தான் கரெக்டா வருமா, முகத்தை மறைக்கக்கூடிய ஹிஜாப் கரெக்டா வருமா? ஓப்பனா கேட்கலாம், எளிமையான கேள்வி. முகம் திறந்திருந்தாதான் யாருன்னு தெரியும், அவங்க தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பாங்க. மற்ற பெண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப மற்ற பெண்கள்ட்ட நீங்க பாக்குறீங்க, செயின் எடுத்துட்டு போறது, சங்கிலி எடுத்துட்டு போறது,
கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது திருடிட்டு போறது, ரோட்ல போகும்போது கன்னத்துல அட்ரஸ் கேட்க வர மாதிரி ஒரு அடியை போட்டு செயின் எடுத்துட்டு போயிடுறான். இப்படிலாம் கூத்து பண்றாங்கல்ல. முஸ்லீம் பெண்களுக்கு யாருக்காவது செயின் எடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தது கிடையாது. நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா? ஏன் நீங்க எல்லாம் செயின் போடுறதே இல்லையான்னு நான் கேட்கிறேன். அவங்களோட நம்ம வீட்டு பெண்கள் தான் அதிகமா செயின் எல்லாம் நிறைய போடணுமா அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம கழுத்துக்கு மட்டும் குறி வைக்க மாட்டாங்க இல்லையே. நம்ம தெரியறதே கிடையாது. ஒண்ணு புர்கா போட்டுக்கிறோம், அல்லது ஷாலை வச்சு என்ன செஞ்சுக்கிறோம், சுத்திக்கிறோம். செயினும் தெரியாது, அது தெரியும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சா, அதாவது புர்கா போட்டா யாருன்னு தெரியணும், அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இது எல்லாத்துக்கும் முதல்ல உள்ள கட்டளை. யாருக்கு? நபியினுடைய மனைவிமார்கள், அவர் நபியினுடைய மகள்கள், பெண் பிள்ளைகள், மற்ற பெண்கள் எல்லாத்துக்கும் பொது கட்டளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருந்தா நீங்க எல்லாருமே புர்கா போடுங்க, முகம் திறந்திருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். இது ஆரம்பத்துல உள்ளது. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எல்லா பெண்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எல்லா பெண்கள் மாதிரி நபியினுடைய மனைவிமார்களை நம்ம வைக்க முடியாது. ஏன்னா நபியினுடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு யாருங்க? தாய்மார்கள், பெற்றெடுக்காத தாய். வஅஸ்வாஜுஹு, நபியினுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துஹும், உங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனாலதான் ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு சின்ன வயசு தான். எந்த சஹாபியும் ஆயிஷா நாகிய கல்யாணம் முடிக்க கூடாது. ஏன் முடிக்க கூடாது? அவங்க நமக்கு தாய் ஸ்தானத்துல வைத்து பார்க்கப்பட வேண்டிய நபர் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ தாயின்னு நமக்கு தனியா சொல்லிட்டா மற்ற பெண்களை விட்டு அவங்க வித்தியாசப்படணும் இல்லையா? அந்த வித்தியாசத்துக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி அவர்களே சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளை போடுங்க. என்ன கட்டளை தெரியுமா? இதுக்கு முன்னாடி வர நபியினுடைய மனைவிமார்களிடத்துல, தாய்மார்களிடத்துல ஏதாவது சந்தேகமோ இல்ல ரசூல்லா இருக்காங்களாண்டோ எதுவோ அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னா நேரா அவங்க கேட்கலாம். இதுக்கு முன்னாடி வர. ஆனா இனிமே என்ன செய்யக்கூடாது? முகத்தை பார்த்து கேட்க கூடாது. வேற எப்படி கேட்கணுமா? வைதா சஅல்துமுஹுன்ன மத்தான், நபியின் மனைவிமார்களிடத்தில் அந்நிய ஆண்கள் ஏதாவது கேட்டார்களே ஆனால், ஒரு பொருளையோ ஒரு சந்தேகத்தையோ எதையோ கேட்டார்களே ஆனால் ஃபஸ்அலுஹுன்ன, தாராளமா கேட்கட்டும், தப்பில்லை. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? மின்வராயி ஹிஜாபின், ஹிஜாப அணிஞ்சுக்கிட்டு கேட்க சொல்லுங்க. இதான் ஹிஜாப். முதல்ல சொன்னது பொது கட்டளை. எல்லாத்துக்கும் பொதுவா சொன்னதை ஒரு ஆளுக்கு தனியா எடுக்க முடியுமா? சொல்லுங்க. இந்த சபையில பொதுவா ஒரு அறிவு பண்றோம், கேள்வி கேட்கிறவங்க யாரும் இருந்தா டோக்கன் வாங்கிக்கணும் பொதுவா சொல்றோம். இத்தனோண்டுக்குள்ள கேட்டா கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அது பொதுவா சொன்னாலும் கூட சில நபர்களுக்கு உரித்தானது. ஆனா காலப்போக்கில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நபியினுடைய மனைவிமார்களுக்கு ஒரு உயரமான இடம் வேணும். சஹாபாக்கள் பல பேர் அந்த கோரிக்கை வச்சான், உமர் ரலியல்லாஹு வச்சான். அல்லாஹ்வுடைய தூதரே, எதுகுல்னா அலைக்கும் அல் பர்ரு வல் ஃபாஜிர், உங்கள்கிட்ட நல்லவங்களும் வர்றாங்க உங்க வீட்டுக்கு, கெட்டவங்களும் வர்றாங்க. யார் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்க முன்னாடி உங்க மனைவிமார்கள் இருந்தாங்கன்னு சொன்னா மற்ற பெண்கள் வேற, அதுக்கு சட்டத்திட்டம் வேற. நபியினுடைய மனைவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், நீங்க இனிமே அவங்ககிட்ட பேசினா ஹிஜாபை போட்டுக்கிட்டு பேசுங்க, சரியா? அப்போ ஹிஜாப் அணிவது என்பது முழுக்க முழுக்க நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ளது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. ரெண்டாவது, ஹிஜாப்னா நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த முகம் மறைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா, இது ஹிஜாப் கிடையாது. இது ஹிஜாப் நினைச்சுக்கிட்டு தப்பா அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஹிஜாப் எது தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் அணிங்கன்னு சொன்னா அவங்க கடைசி வரை எந்த ஆண் முகத்திலே முடிக்க கூடாது, எந்த ஆண்களும் இவங்க முகத்திலே முடிக்க கூடாது. இதுதான் ஹிஜாப். ஆனா இன்னைக்கு ஹிஜாப் அப்படியா இருக்கு, நாம பெண்கள் பார்க்க முடியாது, ஆனா பெண்கள் ஆண்களை பார்க்கலாம்ல. இது ஹிஜாபே கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹினுடைய மனைவிமார்கள் இந்த வசனம் வந்த பிறகு கடைசி வரை எந்த ஆம்பளை முகத்திலே முடிச்சது கிடையாது. இதான் ஹிஜாப். இன்னும் நீங்க தெளிவா விளங்கிறதா இருந்தா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது தொலைஞ்சு போயிடுறாங்க. தொலைஞ்சு போயிருக்கவங்க தனியா இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா தாகமா இருக்குது, சாப்பாடு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, பசி, மயக்கத்துல தூங்கிடுறாங்க. தூங்கின உடனே அந்த நேரத்தில் என்ன செய்யறாருன்னா, சஃப்வான் பின் முஅத்தல் என்று ஒரு சஹாபி, இவர் ஒரு நபி தோழர்,
இவர் வந்து தனியா பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார், ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்கன்ட்டு. வந்தவர் ஆயிஷா நாயகி படுத்திருந்தாங்க இல்லையா, தூக்கத்துல கொஞ்சம் முகம் விலகிடுச்சு, அந்த துணி விலகிடுச்சு. பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆயிஷா நாயகி பார்த்துட்டு, மௌத்துக்கு மட்டும் தானே நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், மௌத்தாவா நடந்துச்சு? அப்படிலாம் இல்ல, உயிரோட தான் இருக்கிறாங்க. முகம் தெரிஞ்சிருச்சு அல்லாஹ் அப்படின்னு ஒரு பயந்துட்டு இன்னா லில்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆயிஷா நாயகி எடுத்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அப்படி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இது யாருக்கு உள்ளது? நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரியது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல பொதுவா சொன்னா, அதுக்கப்புறம் இவங்க கேட்கிறாங்கன்ற அடிப்படையில நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் முகத்தை மறைச்சிக்குங்க அப்படின்னு தனியா சொன்னா, அந்த சட்டத்தை 100% நபி தோழர்களும் பேணினார்கள், நபியினுடைய மனைவிமார்களும் பேணினார்கள். பிள்ளைகள் கூட அந்த சட்டம் கிடையாது, மனைவிகளுக்கு மட்டும்தான். இதை விட தெளிவா சொல்ல போனா ஒரு சுலபமான ஹதீஸ் சொல்றேன். இந்த விஷயம் முகத்தை மறைக்கிறது யாருக்கு மட்டும் உள்ளதுன்னு சொன்னா, புகார்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தெளிவா இருக்கிறது. ஒரு போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி பெற்றுறாங்க, ஜெயிச்சறாங்க. ஜெயிச்ச பிறகு ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் கொண்டு அடிமையா கிடைச்சிடறாங்க. அந்த பெண்மணி யாருன்னு சொன்னா சஃபியா பின்த் ஹுயை அவங்களுடைய பேர். நபியினுடைய மனைவிமார்கள் நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதுல ஒரு மனைவி பேர் என்ன, சஃபியா அம்மையார் அப்படின்னு படிப்போம். அந்த சஃபியா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடிமையா ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கப்படுறாங்க. இப்ப சஃபியா அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவங்க தகப்பனார் பேர் வந்து ஹுயை என்பது. இந்த ஹுயை வந்து யூதர்கள் கூட்டத்திலே மிகப்பெரிய தலைவர், புரியுதா? தோத்துட்டாங்க, சரணடைஞ்சிட்டாங்க. இவங்க மகளும் வந்து கைதியா வந்துட்டாங்க. கைதியாவும் எடுத்தாச்சு, திருப்பி போக அனுப்பி விட முடியாது, தலைவர்கிட்ட போய் இருந்துங்க அனுப்ப முடியாது, நம்ம தான் அவங்களை வந்து பராமரிச்சாகணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த அடிமை இவங்க இடத்துல சஃபியாவும் அடிமையா கிடைக்கிறாங்க. கிடைக்கும் போது சஹாபாக்கள் மத்தியில பேச்சு விடுது. எப்படி தெரியுமா, இந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருக்காங்க, நாளைக்கு இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா அல்லது அடிமை பெண்ணா நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எதை வச்சு தெரிஞ்சுக்குவோம்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கலாம் வேணாம், இவங்க யாருன்னு சொல்லி நாமளே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்குவோம் தெரியுமா? நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன் ஹஜபஹா, அவங்க முகத்திரையை போட்டு விட்டார்கள் என்று சொன்னால், இதுதான் ஹிஜாப். ஹஜபனா என்ன அர்த்தம்? ஹிஜாபை அணிவித்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபஹிய மின் உம்மஹாத்தில் மூமினின், அவங்க நபியினுடைய மனைவி, நம்முடைய தாய்மார்கள். சரியா? வைலம் யஹஜுபுஹா, ஹிஜாப் போடன்னு வச்சுங்களேன், அவங்க நபியினுடைய அடிமை தான், மனைவி கிடையாது. மனைவிக்கு மட்டும் தான் முகத்தை மறைக்கிற சட்டம். அடிமைங்கிறது நபியினுடைய மனைவியா? அவங்க அந்நிய பெண், அவங்க சாதாரண பெண் தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, மறைச்சா நபியினுடைய மனைவி, மறைக்கலனா சாதாரண பெண். அவங்க பாக்குறாங்க, மறுநாள் வந்து ரசூலுல்லாஹ் முகத்தை மறைச்சிட்டாங்க. இப்ப யாரா மாறிடுறாங்க? நபியினுடைய மனைவியாராக மாறி விடுகிறார்கள். இதுல என்ன சொல்றாங்க சஹாபாக்கள்? ரசூலுல்லாஹ் எதை வச்சு இவங்க பிரிச்சு காட்டுறாங்க? வாயாலே சொன்னாங்க என் வீட்டுக்காரம்மான்னு சொல்லி ஸ்கிரீனை போட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஹிஜாப் என்பது உண்மையான ஹிஜாப் எதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற புர்கா கிடையாது, இன்றைக்கு போடப்படுகிற இந்த கோஷாவோ முகத்திரையோ ஃபேஸ் கவரோ கிடையாது. உண்மையான ஹிஜாப் என்பது முகத்தை முழுவதுமாக மறைத்து, பெண் ஆணை பார்க்க கூடாது, ஆண் பெண்ணை பார்க்க கூடாது, மியூச்சுவலா ரெண்டு பக்கமும் பார்வை படக்கூடாது ஒழிய ஒரு பக்கம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் மட்டும் பார்க்க தேவையில்லை என்று சொல்வது அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. எனவே நீங்கள் காட்டிய வசனம் என்பது புர்காக்கு அது பொருந்துமே ஒழிய முகத்தை மறைக்கக்கூடிய ஹிஜாபுக்கு அது பொருந்தாது. ஹிஜாப் என்பது முழுக்க முழுக்க 100% நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உரியது என்பதை நம்ம கவனிச்சுக்கணும். எனவே இது மாதிரி சாதாரண பெண்களாகிய நம்மை போன்ற பெண்களை பொறுத்தவரை அவர்கள் புர்கா அணிவதுதான் மார்க்கத்தில் சரியானது என்பது அவங்களுடைய கேள்விக்கு பதிலாக நம்ம சொல்லிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்